கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒளியை குறித்து பார்ப்போமா? ஒளி என்றால் என்ன? அது மிகவும் பிரகாசமாக காணப்படும். நாம் நடப்பதற்கு அல்லது நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருப்பது இந்த ஒளியாகிய வெளிச்சம்தான். வெளிச்சம் இல்லாமல் நம்ம காரியங்களை செய்வது மிகவும் கடினமானது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா ஒளி தேவை. அந்த ஒளி யாரு என்று பார்ப்போமானால் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளி இருளை பற்றி கொள்ளாது. இப்போ நம்ம தான் இருக்கோம்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டில் நம்ம எப்பவும் புலங்குற வீடு, பயங்கரமான இருட்டு நேரம்னு வச்சுக்கோங்க, அதுவும் அமாவாசையான இருட்டு நேரம். நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரோம், கதவை திறந்துருந்தோம். ஆனால் கதவை திறந்து நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னு நினச்சிட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சு போனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? தடுமாறி தான் நம்ம போய் அந்த இடத்த கண்டுபிடிக்க கூட முடியாமல் அங்கே இங்கே இடிச்சுக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒளி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எடுக்க வேண்டிய பொருளை கரெக்டாக போய் எடுக்க முடியும். நம்முடைய பாவ இருள், நம்முடைய பாவம் எல்லாம் என்ன செய்யும்? நம்ம விட்டு விலகி நாம் தேவனை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். இருளை அகற்ற ஒளி தேவை. நம்முடைய பாவ இருளை அகற்ற நம்முடைய பரமபிதா ஒளியாக அவருடைய ஜீவனை நமக்கு ஒளியாக தந்து நம்மை பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு சமயம் ஒரு சிறுவன் இரவு நெருங்கி கொண்டிருக்க நேரம் சைக்கிளை ஓட்டிட்டு போறான். அப்போ ஒரு போலீஸ்காரர் அவன்கிட்ட வந்து, தம்பி ஏன் உன் டைனமோ லைட்டு எரியலை அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், அட்ட பகல் மாதிரி எல்லா பக்கமும் லைட்டு வெளிச்சம் காணப்படுது, டியூப் லைட் எல்லாம் எரியுது, இதுக்கு நான் எதுக்கு டைனமோ லைட்டை போட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, இந்த ஓரமா கொண்டு வந்து விடுமா அப்படிங்காரு. அவன் ஓரமா சைக்கிளை கொண்டு வந்து விடுதான். உடனே அந்த போலீஸ்காரர் என்ன செய்தாரு, அந்த சைக்கிள் உள்ள காற்றை உருவி விட்டுருந்தாரு. உருவி விட்டுட்டு சொல்றாரு, காத்து எல்லா பக்கமும் இருக்கலாமா, உனக்கு காத்து தேவையில்ல, அந்த சைக்கிளை போ ஓட்டிட்டு போ அப்படின்னாரு. அப்ப அவனுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் அவன் சற்று சிந்தித்தான். இப்படியாக தான் நம்முடைய காரியங்கள், இது கண்டிப்பா என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நம்ம கரெக்டா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யறோமாங்கிறது கிடையாது, மாட்டிக்கிறோம். ஆனா அதே சமயம் சூரியன் அது தன்னை படைத்தவருடைய என்ன நோக்கத்துக்காக படைத்தாரோ அந்த இயல்பை இன்றைய வரைக்கும் அந்த சூரியன் ஒளி பிரகாசிக்கக்கூடியது, அந்த பிரகாசத்தின் தன்மையை அது இன்று வரையும் கடைபிடித்து அப்படியே நடக்கிறதுனால, ஆண்டவருடைய கட்டளையே அது ஏற்றுக்கொண்டு அப்படியே அது ஒளி வீசி கொண்டு இருக்கிறதுனால் அது தன்னுடைய செயலை திறம்பட செயல்படுகிறது. இதே போல நாம் அப்படி காணப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம் சரியாக செய்யாத வண்ணமாக இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒளியில் நடவாமல் பாவ இருளில் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிப்போமானால் நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுவோம். எப்படியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்பட்டான் என்று வேதத்திலிருந்து நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலானவன் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்துகிறவனாக, அவர்களை சிறையில் அடைப்பதற்காக நிருபங்களை வாங்குகிறவனாகவும் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஸ்தோவானை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு அவனும் காரணமாக காணப்பட்டவனாகவும் இருந்தான். இது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்? அமஸ்குவுக்கு போறான். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஸ்திரீகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, அவங்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி அவன் தமஸ்குவை நோக்கி போய்கிட்டு இருக்கையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஒரு பேரொளியை பார்க்கிறார். அந்த பேரொளியை கண்ட மாத்திரத்துல அவன் கீழே விழுந்துருதான். கீழே விழுந்துட்டு அவர்கிட்ட கேட்கறான், அவர் ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டவுடனே, துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு பதில் சொல்றாரு. பேரொளியை பார்த்தவொடனே அவனுடைய கண்கள் என்ன குருடாக்கப்பட்டது. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இந்த தமஸ்கு பட்டணத்துல காணப்படுறான். அப்போ அவன்கிட்ட ஆண்டவர், நீ அனனியா உனக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அனனியாட்டையும் போய் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நேர்த்தெருவுக்கு போ, அங்க சவுல் இருப்பான், அவனை போய் பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அனனியா கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசித்தாலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக போய் சவுலை பார்க்கிறாரு. சவுலுக்காக ஜெபம் பண்றாரு. சவுல் சுகம் பெற்று அதுக்கப்புறம் சவுளுடைய வாழ்க்கையே மாறுகிறது. சவுல் பவுலாக மாறுகிறாரு. எப்படியாக கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நிருபங்களை வாங்கினானோ அதற்கு எதிராக 14 நிருபங்களை எழுதுகிறவனாகவும் அவன் காணப்பட்டான். அநேக துன்பங்களை அடைந்தவனாக, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறவனாக கூட அவன் காணப்பட்டான். இப்படியாக
இப்படியாக சவுலின் மனமாற்றம் பவுலாக மாறி அவன் ஆண்டவருக்காக செயல்படுகிறவனாக காணப்பட்டான். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இந்த கட்டளையை நாம் பின்பற்றுகிறோமா? இதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். சாது சுந்தர் சிங் என்ற நபரை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவரும் கூட அவருடைய பிறப்பு இந்து மதம் தான், சீக்கிய மதத்தில் உள்ளவர். அவருடைய தாயார் எப்படியாவது தன்னுடைய மகன் இந்து மதத்தில் உள்ள பகவத்கீதையை நன்றாக படித்து ஒரு சாதுவாக மாற வேண்டும் என்று மிகவும் விருப்பம் உள்ளவராக காணப்பட்டார். அப்படியாக இவரை வளர்த்து வந்தார். ஆனால் இந்த சாது சிங் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படித்தாரு. அங்கு படிக்கும் பொழுது இந்து பசங்களெல்லாம் தன் பக்கமா சேர்த்து கொண்டு மாணவர் தலைவனாக இருந்தாரு. ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவ பைபிள் வசனத்தை வாசிக்க சொல்லும் பொழுது அந்த பைபிளையே கிழித்து போடுகிறவராக காணப்பட்டார். அது நிமித்தமாக பிரச்சனை ஏற்பட்டு வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டு அங்கு படிக்கிறவராக காணப்பட்டார். அங்கும் படித்த வெளிவந்தார். ஆனால் மிஷனரிகள் யாராவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வார்களே ஆயின் அந்த இடத்துல என்ன செய்வார்? கல்லறிகிறவராக, சேற்றை அள்ளி வீசுகிறவராக இந்த சாது சுந்தர் சிங் காணப்பட்டார். ஒரு நாள் அவருக்கும் அவருடைய மனதிலே மிகவும் குழப்பம் ஏற்பட்டது. அப்போ அவர் சொல்றாரு, உண்மையான தெய்வம் யாரு? எனக்கு அவங்களை காண்பிக்கணும். இல்லை, இன்னைக்கு நான் என் வீட்டை கடந்து செல்கிற ட்ரெயின்ல நான் முன்னால போய் மறித்து போயிருவேன்னு சொல்றாரு. இந்த சமயம் ஆண்டவர் இவருடைய உள்ள கிடக்கையை பார்த்தவராக சுந்தர் சிங் வீட்டுக்குள்ள ஒரு பேரொளி வருகிறது. அந்த பேரொளியை பார்க்கிறாரு சுந்தர் சிங். அவருடைய கரங்களில் உள்ள காயத்தை காண்பித்து, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் அப்படின்னு சொல்றாரு. அதை அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியில் வந்த சத்தத்தை கேட்டவராக, தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவராக, உண்மையான தெய்வம் ஆண்டவர் என்பதை அவன் கண்ணார கண்டதினால் அவனுடைய உள்ளத்துக்குள்ள மிகுந்த சமாதானம் ஏற்பட்டு சந்தோஷமாக காணப்பட்டான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அவங்க இவர்களுக்கு எதிர்ப்பாக காணப்பட்டாலும் அவன் வைராக்கியமாக வீட்டை விட்டு வெளியேறி சென்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். நம்முடைய இயேசு இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவர்களுக்காகவோ அல்லது ஒரு இனத்தவருக்காகவோ அவர் வரவில்லை. உலகம் முழுவதும் ரட்சிப்பு பெற வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் அனைவரையும் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கொடுத்து ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர் இவ்வுலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நேசிக்கிறோமா? அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா? சற்று நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களை நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் வைராக்கியமாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சங்கீதக்காரன் கூட இவ்வாறாக சொல்கிறான், உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்கிறான். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக, நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமும் சமாதானமாக வாழ நமக்கு ஆண்டவர் தாமுக்கு கிருபை அளிப்பாராக. வேறெந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா, நீரே ஒளியாக இந்த பூமிக்கு வந்தீரப்பா. உடைய பேரொழியை காண்பித்து சாது சுந்தர் சிங்கை நீ மனமாற்றம் செய்தீரப்பா. அவனை போல ராஜா நாங்களும் உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஒளி இழந்து ராஜா அப்பா, நாங்கள் சமாதானம் இல்லாமல் காணப்படும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு பேரொழியாக வந்து எங்களை சமாதானமும் சந்தோஷமாய் காண செய்யும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவை இருள், வியாதி என்னும் இருள் எல்லாம் விலகி ராஜா நாங்கள் உமக்குள்ளாக உலகமெங்கும் ராஜா நாங்கள் ஒளி வீசும் பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும் வழிநடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.